ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழாளினாள் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசார்ஜ் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரீசார்ஜ் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இதில் ஒரு முக்கியமான பதிவை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ரீசார்ஜ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இப்போ இந்தியாவில் அதிகமாக வளர்ந்துட்டு வர ஒரு மல்டி ரீசார்ஜ் நெட்வொர்க்காக பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா வால்ட் அப்படிங்கிற பேரில் கிடைக்கும். இதில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கமிஷன்ஸ் வந்து நல்ல மார்ஜின் இருக்குது. மற்ற இதில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கான நல்ல கமிஷன் மார்ஜின் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சூப்பர் ஃபாஸ்ட் சேவைகள் இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் உங்களுக்கான நல்ல கஸ்டமர் சேவையும் உங்களுக்கான நல்ல ஒரு தளமாக இருக்குது. அதாவது நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கான நல்ல தளமாக இருக்குது. நீங்கள் ஒரு ரீசார்ஜ் ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை உங்கள் கடையை வந்து ஒரு நல்ல ஷாப்பாக மாற்ற விரும்புகிறீங்க, இல்லைனா ஒரு பழைய கடை வச்சுருக்கேன், அதை பார்த்திங்கன்னா நான் இப்போ இன்டர்நெட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அப்டேட் பண்ணோம், அதுக்கான சேவைகளை நாங்கள் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப சூப்பரான சேவை. ஓகேவா? உங்களுக்கான எல்லா ரீசார்ஜ் வசதிகளும் இதில் இருக்குது. நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ரீசார்ஜ் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து எல்லா டெமோ சிம் இருக்குனாலும், டெமோ சிம் இருந்தால் டெமோ சிம்மில் ஒரு 1000 ரூபா ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் டைம் அதில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை நம்பி இருக்க வேண்டிய நிலைமைகள் இருக்குது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வந்தாலும் இது கம்ப்ளீட்டாக நியூ மெத்தட். உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா நீங்கள் ஒரு டெமோ சிம்மில் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த நெட்வொர்க்காக மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். டிடிஹெச் ரீசார்ஜ் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுலையுமே வராது. ஓகேவா? அப்படி இருக்கிற நேரத்தில் இதுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஹெச்சுக்கு உங்களுக்கு அப் டு 3.20% வரைக்கும் கமிஷன் வருது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா மற்ற நெட்வொர்க் அப்படிங்கிற போதும் உங்களுக்கு 3.20 வரைக்குமான கமிஷன்ஸ் வருது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சேவையாக இருக்கும். ஒரு 1000 ரூபா நீங்கள் பண்ணும்போது அந்த 1000 ரூபாய் நீங்கள் மல்டி ரீசார்ஜாக பண்ணிக்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியாக. ஓகேவா? இதில் மற்றபடி உங்களுக்கான ஃபாஸ்ட் சர்வீசஸ் இருக்குது, நல்ல கஸ்டமர் கேர் சர்வீசஸ் இருக்குது. உங்களுக்கான எல்லா அப்டேட் அண்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நாங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம். மற்றும் எல்லாக்கான ப்ராசஸ் வீடியோவும் இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் நான் இதை அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, டெபிட் கார்டு மட்டும் வச்சு யூஸ் பண்ண முடியுமா, அதாவது ஒரு ஏடிஎம் கார்டு வச்சு மட்டும் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கான ஐடியாஸாக சொல்லித்தரேன். மற்ற நெட்வொர்க்கில் இந்த மாதிரி ஐடியாஸஸ் அந்த மாதிரி சொல்லித்தராங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரீட்டைலர் நலனுக்காக எல்லா சேவைகளையும் நாங்கள் முழுக்க இறங்கி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கான எல்லா தெளிவான அப்டேட்ஸையும் கொடுக்குறதா எங்களுடைய முக்கியமான வேலையை நாங்கள் கருதுகிறோம். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மாதிரியான நிறைய அப்டேட் நாங்கள் கொடுத்துட்டு வரோம். ஓகேவா? இப்போ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி இருப்பீங்க, அதில் வந்து ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூபிஐ ஆட் பண்ணி இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுமா? இதில் பார்த்தீங்கன்னா மெயின் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். மெயின் அப்படிங்கிறத ரீசார்ஜ் வாலெட். ஓகேவா? இதில் நீங்கள் ஜஸ்ட் அமௌண்ட் ஆட் பண்ணுறதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். லோட் வாலெட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளிக் பண்ணி உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும், கூகுள் பே, பேடிஎம். இதில் கூகுள் பே மூலமாக நீங்கள் பே பண்ணணும்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருக்கணும், கூகுள் பே ஆப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நான் நார்மலாக கூகுள் பே வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்கிட்ட டெபிட் கார்டு மட்டும் தான் இருக்குன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கள். பேடிஎம் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஷாப் அப்கிரேட் பண்ண போகிறேன்னா இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன், எனக்கு டெபிட் கார்டு மூலமாக ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா கிரெடிட் கார்டு மூலமாக ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற இந்த அப்டேட் கொடுக்குறேன். ஜஸ்ட் பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பேடிஎம் ஆப்பில் ப்ராசஸ் பண்ணுற கார்டெலாம் நான் பேடிஎம் ஆப்பில் வந்து இப்போது அந்த ஸ்க்ரீன் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் இதிலே சொல்லித்தரேன். நான் சொல்கிற ஐடியா மட்டும் கரெக்டாக கேட்டுக்கோங்க. பேடிஎம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேடிஎம்ல வந்து மினி கேஒய்சி அப்படிங்கிற நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி மினி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுற அப்படிங்கிற வீடியோவும் லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பேடிஎம் வச்சிருந்தால் பிரச்சனை இல்லை. பேடிஎம்மில் போயிட்டு நீங்கள் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் உள்ளே இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஜஸ்ட் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஆட் மணி டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேவா? அதாவது உங்கள் பேடிஎம் பேங்கில் ஆட் பண்ணுற மாதிரி. அப்போது அதில் நீங்கள் ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா ரூபே கார்டு மூலமாக நீங்கள் 2000 ரூபா வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரூபே டெபிட் கார்டு மூலமாக 2000 ரூபா வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ரூபே டெபிட் கார்டு அப்படின்றது எல்லாத்தையுமே கேஷுவலாக இருக்கும். ஓகேவா? அந்த ரூபே டெபிட் கார்டு மூலமாக ஒரு நேரத்தில் 2000 ஆட் பண்ணிக்கலாமா? ஒரு நேரத்தில், அதாவது அடுத்தடுத்த ட்ரான்சாக்ஷனுக்கு நீங்கள் 2000 ஆட் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு அதிகபட்சமாக 2000 ஆட் பண்ண முடியும். இப்போது டெய்லி நீங்கள் ஒரு 2000 லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டேரெக்டாக இங்கே இருக்கிற பேடிஎம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய பேடிஎம் ஆப் மூலமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி டெபிட் கார்டு மூலமாக அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்களா? அது என்ன கார்டாக இருக்கலாம், எஸ்பிஐ, யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க், அப்படிங்க என்ன பேங்காக இருக்கலாம். ஓகேவா? அது என்ன பேங்காக இருந்தாலும் நீங்கள் அதில் அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பேடிஎம் பேங்கில் ஆட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பேடிஎம் மூலமாகவே கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு பேடிஎம் மூலம் பே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கான கேஷ்பேக்ஸு, ஸ்க்ராட்ச் கார்டு அப்படிங்கிற மாதிரி தனியாக ஆடாகும். அப்புறம் நீங்கள் டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணுறதுக்கான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், ரிவார்டு அந்த மாதிரி எல்லாமே ஆடாகும். அது போல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே போல் நீங்கள் உங்கள்கிட்ட கூகுள் பே இருக்குன்னா ரொம்ப பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இந்த
ஐடிக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூ. 100 ஆகும். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஐடி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஸ்பைஸ் மணியோட ஏஇபிஎஸ் சர்வீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறது, போடுறது, பேலன்ஸ் என்கொயரி பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறது, அதுபோல் உங்கள் கடையை வந்து ஒரு பேங்காக மாற்றலாம். அதுக்கான வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஏஜென்சி மூலமாக நீங்கள் ஒரு பேன் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 3 டேஸில் உங்களுக்கு பேன் அப்படிங்கிறது கிடச்சிடும். அதே போல் 2வது நாளே உங்களுக்கு பேன் நம்பர் அப்படிங்கிற அலாட்டும். அதனால் ஒரு குட் கஸ்டமர் சர்வீஸை நீங்கள் கொடுக்கலாம் உங்களோட சர்வீஸ் பாயிண்டில். ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை பற்றி எல்லா டீல் வேணும் மறக்காமல் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி தருவோம். இப்போ ரீசார்ஜ் பிஸ்னஸ் மூலமாக எப்படி நம்ம டெபிட் கார்டு மூலமாக அமௌண்ட் ஆட் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது போல் பல அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான எல்லா அப்டேட்டும் நாங்கள் கொடுத்துருவோம். ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை நல்லா ரன் பண்ண விரும்புனீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான எல்லா அப்டேட்டும் கிடைக்கும். ஓகேவா? உங்களுடைய தொழில் வளர கண்டிப்பாக உங்களோட நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஓகேவா?